19வது மாடியில் அப்படி பகிரங்கமா பாஷ்யம் ஃபிளாட் இங்கிலீஷ் மீடியம் நீ நான் பாஷ்யம்லாம் நம்மளுக்கு தெரியாதுமா அந்த தெரியாதா? சரி, ஒரு பாஷை தெரியும் தமிழ்ல. பாஷ்யம் நீ சொன்ன மாதிரி பாஷ்யம்ல இவ்வளவு ஒரு விசாலம் மனசுக்கு. ஆனால் உண்மையிலேயே நல்ல உழைப்பாளி. பசங்கள்லாம் தெரிஞ்சுக்க கற்றுக்கிற வேண்டியதாக இருக்குது. தினந்தோறும் ஒரு மேடைக்கு அது என்ன கமர்ஷியலாம் பேசணும், பணத்துக்காக போகாமல் மனத்துக்காக போனதுனால தான். இப்போ நீ இப்போ சொல்கிற சோமன் அந்த மாதிரி என்ன அப்படின்னா அம்மெல்லாம் பேச மாட்டார், வந்துடுவார். அப்புறம் உன்னை தொந்தரவு இன்னும் அது வேற. அந்த ஒவ்வொன்றும் இந்த ஒவ்வொரு இடமும் அவருடைய சிரிப்பு, ஒவ்வொரு இடமும் சந்தோஷம், மகிழ்ச்சி. இதில் என்ன சந்தோஷம், அந்த வீட்டோட சந்தோஷம். யாரையும் கஷ்டப்படுத்தாமல், யாரையும் இன்னைக்கு என்னென்னமோ பிரார்த்தனமாக பண்ணுறாங்கல்ல, உடனே உங்களுக்கு இது வேணுமா, எங்களுக்கு எங்கள் இதில் லோன் வாங்காதோ என்னமோ நடக்கலையே, எல்லாரும் சிரிக்க வச்சு சம்பாரித்த அற்புதமான பொக்கிஷம். அதனால தான் நான் 490 கிலோமீட்டரில் ஓடியாந்திருக்கேன்னா அந்த விஷயத்துக்கு. அதனால பெரிய பாராட்டுகள். அழகான வீடு, இன்னும் சிறப்பாக இருக்குன்னு. நிறைய வீடு கட்டணும் கண்டிப்பாக. ஆமாம், அடுத்த ஒரு சின்ன வீடு கட்டணும் கூட. என்னால் சின்ன வீடு வேணும், அடுத்த ஒரு பெரிய வீடாக கட்டணும். சின்ன வீடு பிரச்சனை யாரும் சிரிக்கல, கவலைப்பட்டேனா அந்த நம்ம என்ன சொல்லிட்டு இப்படி தெரியும். ஒரு ஆள் கூட சிரிக்கல, டென்ஷன் ஆகும். சார விஷயம் சிரிப்பா இருக்கும். இல்லை யாரும் சிரிக்க டென்ஷன் ஆகும். யாராவது சிரிச்சா தான் டென்ஷன் ஆகும். இன்னும் என் ஜோக்கு ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு. அதனால என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். ரொம்ப வருஷமாக கூட பயணம் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்களை விட நான் அதிகமாக, நானும் மாப்பிள்ளை அரவிந்த், ஜானகிராம்லாம் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து அவரை பற்றி ஒரே ஒரு விஷயம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னன்னா, நான் சொல்ற ஜோக்கு வந்து அது சிரிப்புன்னு நம்பக்கூடிய ஒரு நான் சொல்ல என்னை பத்தி பெருமையா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கான்ஃபிடன்ஸ் வந்து தங்கத்துறைக்கு இருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அவர் இங்க கொண்டு வந்திருக்கு.